ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणं विना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो गुरोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसजानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच नान्यं गुणेभ्यः कर्तारं यदा दृष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं सोऽधिगच्छति। अन्यं कर्तारं गुणेभ्यः यः न पश्यति। பகவான் எப்படி ஒருவன் இந்த குணங்களிலிருந்து விடுபடுவது, இந்த சம்சார பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுறது என்பதை நோக்கி இப்ப போறார். இத்தனை நாழியா சொல்லிட்டு இருந்தது குணங்களினுடைய காரியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்ப இவ்வளவு நாழியா காண்பிச்சார். என்னென்ன மாதிரி தன்மையோடு இந்த 3 குணங்கள் இருக்கு, சத்துவம்னா என்ன, ரஜஸ்னா என்ன, தமஸ்னா என்ன, ஒண்ணு இன்னொன்னத்தோட ஜாஸ்தியா இருந்தா என்ன மாதிரி ஏற்படுறது, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஆத்மா எப்படி இதுல இருந்து விடுபடுறது அதுதான் சொல்லியா. குணம் எப்படி இருக்குங்கிறத சொல்றதுனால என்ன பிரயோஜனம், அதை புரிஞ்சுட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீதா சாஸ்திரம். சத்துவகுணத்தை பண்ணிட்டு அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. நிறைய பேர் சத்துவகுணம் அடையணும் சத்துவகுணம் அடையணும், இது சத்துவ புராணம், இது சத்துவ தெய்வம், சத்துவம் மட்டுமே இருக்கிறது தான் கடவுள், தப்பான குவாலிட்டிஸ் எதுவுமே ஈஸ்வரன்ட்ட கிடையாது அப்படி சொல்றவாள்லாம் இருக்காளோன்னு. பல சம்பிரதாயங்கள் இதை ஆதாரமா வச்சுதான் பேசுறான். கல்யாண குணம் இருக்கு பகவானுக்குன்னு சொல்லும் பொழுது எல்லாமே நல்ல குணங்கள் மட்டும்தான் இருக்கு. பகவான கெட்ட குணங்கள் எதுவுமே தீண்டாது, நல்ல குணங்கள் மட்டுமே ரொம்ப அதிகமான லெவல்ல இருக்கு அப்படின்னு.
அதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, மத்த குணங்கள் எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அது ஈஸ்வரன்ட்ட இல்லன்னா, அப்ப அது யார்கிட்ட இருக்கு? இல்ல, அது நம்ம ஜீவன் கிட்ட இருக்கு. சரி, அப்ப அத யாரு யாரு வந்து அத அ நிர்வாகம் பண்றா? அது எதனால ஏற்படுறது? ஈஸ்வரன் வந்து சுத்தன், சத்துவகுணம் மட்டும் தான் அப்படின்னா, ரஜோ தமோ குணங்கள் யாருனுடையது? இங்க பகவான் வந்து 3 குணமும் தான் தான் சொல்றார்ல. ஏன்னா மாயாவே தன்னுடையதுங்கிறான். திரிகுணாத்மிகா மாயாம் மம மாயா துரத்யயா அப்படின்லாம் சொல்றார். அப்போ தன்னுடையதுன்னு 3 குணத்தையும் சொல்றார். அப்போ ஈஸ்வரன்ற பொழுது சத்துவம் மட்டும்தான் ஈஸ்வரன்ட்ட இருக்கணும். நல்ல குணங்கள் மட்டும்தான் ஈஸ்வரன்ட்ட இருக்கணும்னா, அப்ப ஈஸ்வரனை தவிர வேற ஒண்ணு இருக்குன்னு ஆயிடுறது கெட்ட குணங்களை வச்சுன்றது. கிட்டத்தட்ட கிறிஸ்டியானிட்டி அவாள்லாம் சொல்றா மாதிரி காட் தனி சேட்டான் தனின்னு ஆயிடும். இப்ப ராட்சசர்களுக்குன்னு ஒரு தனி தெய்வம், தேவர்களுக்குன்னு தனி தெய்வம் இருக்கும். அப்படி கிடையாது. சாஸ்திரங்கள் ரொம்ப கிளியரா ஒரே ஈஸ்வரன்ற பொழுது ஒரே பிரம்மன் தான் ஜெகத்துல இருக்கு. அதனுடைய ஒரு சகுனத்தன்மை தான் ஈஸ்வரன்ட்டன்னா, அந்த ஈஸ்வரன்ட்ட எல்லாமே தான் இருக்கணும். அதனாலதான் தைத்தியர்கள், தானவர்கள், ராட்சசர்கள், கணங்கள், அதே சமயத்துல தேவர்கள் எல்லாருக்கும் ஈஸ்வரன் ஒண்ணுதான். அதே பரமேஸ்வரன்ட்ட தான் தைத்தியர்களும் வந்து தானவர்கள், தைத்தியர்கள் எல்லாமும் அதே பரமேஸ்வரன்ட்ட தபஸ் பண்ணி தான் தன்னுடைய சக்திகளை பெறுகிறார்கள். திதியினுடைய புத்திரர்கள்ன்றதுனால தைத்தியர்கள் கஷ்யபர்கிட்ட போய் திதி இவாளை பெற்றிருக்கிறா. அப்பதான் இவாளால தபஸ் பண்ண முடியும். முனி வம்சத்துல வரணும். அப்போ தைத்தியர்கள், ராட்சசர்கள்லாம் யார வந்து பகவானா பார்க்கிறா? அதே ஈஸ்வரன் தான். அவரே தான் அனுகிரகம் பண்றார். அவரே தான் வரங்களை கொடுக்கிறார்னு காண்பிக்கிறது புராணங்கள். அதனால இங்க சத்துவகுணத்தை மட்டும் ஆசிரியை அப்படின்னு சொல்றதுக்காக கீதா சாஸ்திரத்துல இது சொல்லப்படல. குணங்களுக்கு அப்பால்பட்ட தன்மை உன்னுடைய சொரூபத்தினுடையது அப்படிங்கிறது தான் இங்க பகவான் சொல்ல வர்றது. அப்போ 3 குணங்களும் சமம்தான். அது ஒண்ணுத்துக்குள்ள உத்கிருஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணம் எதனாலன்னா, ஞானத்தை நீ ஆசிரியிக்கிறேங்கிற பொழுது சத்துவம் தேவை. அவ்வளவுதான். மத்தபடி ரஜோகுணத்துக்கு என்ன ஸ்தானமோ அதேதான் சத்துவகுணத்துக்கும், அதேதான் தமோ குணத்துக்கும் அந்தந்த காரியத்தை செய்யறதுக்கு அது அதனுடைய உத்கிருஷ்டத்துவம் அவிபூய ரஜோகுணம் எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி சத்துவரஜஸ் தமோ குணங்கள் ஒவ்வொரு கணத்துல ஜாஸ்தியாகும் கம்மியாகும். அது எல்லாருக்கும் எல்லாருமே 3 குணங்கள் சேர்ந்து இருக்கிறவா தான். ஆனா சில ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னத்தினுடைய ஒரு இது ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தர் வந்து ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கிரேடியன்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தருக்கு தமஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தர் அது வந்து சுவாவம் ப்ரிடாமினன்ஸ். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்னு மேல இருக்கும். மேபி ஒருத்தருக்கு 40% டைம் சத்துவம் ஓங்கி இருக்கும். 30% ரஜஸ், 30% தமஸ் இருக்கலாம். இன்னொருத்தருக்கு 70% ஒண்ணு ஓங்கி இருந்து எப்போ மீதி 30%ல 15 இங்க 15 அப்படி இருக்கலாம். அதுதான் பேதப்படுமே ஒழிய தத்துவம் மட்டுமே இருக்கிறவன் எப்பவுமே பிரதானமா இருக்கிறவன் இருக்கிறது கஷ்டம். இருக்கலாம் யாரோ ஒருத்தர். அதனால அங்க அது அப்படிதான் இருக்கும் சுபாவம். நாண்யம் குணேபிய கர்த்தாரம் யதா திருஷ்டா அனுபஷ்யதி. அனுபஷ்யதி அப்படின்னா குருவினுடைய உபதேசத்தினால் சாஸ்திரத்தின் வழியாக அனுபஷ்யதி. திரஷ்டா குணேபியः அந்யம் கர்த்தாரம் நா இதி அனுபஷ்யதி. இல்ல அந்யம் கர்த்தாரம் ந அனுபஷ்யதி. குணேபியः அந்யः கர்த்தாரம் ந பஷ்யதி அனுபஷ்யதி. குணங்கள் தான் காரியம் பண்றது. அதை தவிர வேற ஒரு காரியம் செய்கின்ற என்டிட்டி இல்லை.
இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா, குணங்கள் இருக்கு. அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகங்காரம் கர்த்தாவாக இருக்கு. இந்த குணம் ஓங்கும் பொழுது இத பண்ணுது. அந்த குணம் ஓங்கும் பொழுது அத பண்ணுது. ஆனா, இந்த அகங்காரத்துக்கு அதெல்லாம் இருக்கு. அப்படின்னு தானே பொதுவா நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அதுதான் அகங்காரம்னு சொல்றோம். ஜீவாத்மா வந்து நான் வேற, நீங்கள்லாம் வேற, உலகம் வேற, இதெல்லாம் வெவ்வேறங்கிற ஒரு ஐடென்டிட்டிய வந்து இந்த இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறான். பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு அதுல வந்து இந்த ஐடென்டிட்டி தான் மெயின். அகங்காரம் தான் ஆதார். அதுதான் வந்து விவகாரத்திற்கு பேஸா இருக்கு. அந்த அகங்காரமானது வெவ்வேறு குணங்களால் உந்தப்பட்டு காரியம் பண்றது. இந்த அகங்காரம் வந்து இது ஜாஸ்தியா இருக்கும்போது இத பண்ணுது, அது ஜாஸ்தியா இருக்கும். அப்படி எடுத்து அப்ப கர்த்தாரம் குணத்துக்கு அந்நியமாக இருக்கு. குணம் கர்த்தாக்கு அந்நியமாக இருக்கு. அது காரியத்துல இது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த கர்த்தாவானவன் காரியம் பண்றான். அப்படித்தானே புரியுது. முக்காவாசி சம்பிரதாயங்கள் அப்படித்தானே எடுத்துட்டானும் அத. அவ சொல்ற மாதிரி ஆத்மாவானது சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷத்த அனுபவிக்கும். வைகுண்டத்துக்கு போய் ஒரு சுகத்த அனுபவிக்கணும். இல்ல கோலோக பிருந்தாவன்ல போய் அது ஒரு சந்தோஷத்த அனுபவிக்கணும்னா, அந்த இண்டிவிஜுவல் இருக்கே அகங்காரம். அதுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கணும். இந்த உடம்பு இல்லாட்டா கூட வேற ஏதோ ஒரு உடம்புல போயி வேற ஏதோ ஒரு இடத்துல சுகத்த அனுபவிக்கிற தன்மை எதுக்கு இருக்கணும்? இந்த சுகானுபவம் எப்படி ஏற்படுறது? நம்ம ஒண்ணுத்த பார்க்கறதுனால சுகானுபவம் ஏற்படணும்னா சத்துவம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு காரியம் பண்ணி அதனால வந்து சுகம் ஏற்படணும்னா ராஜசம் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல அப்படியே தூங்கிண்டு இருந்துட்டு அந்த சுகத்த அனுபவிக்கணும்னா தாமசம் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி இந்த இண்டிவிஜுவல் சென்டர்டாக அது இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றார்? அப்படி பார்த்தாலே அவன் வந்து அஞ்ஞானிதான்ட்டார். குணத்த தவிர வேற ஒரு கர்த்தாவே இல்லேன்னு எவன் பார்க்கிறானோ, அவன் தான் மத்பாவம் அதிகச்சதி ஈஸ்வர தன்மை அடைகிறான். தத்துவமசிங்கிற தன்மை அடைகிறான். அப்போ எந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்ற அந்த அகங்காரமானது குணத்த உபயோகப்படுத்திட்டு சந்தோஷத்த அனுபவிக்கிறேன்னு சொல்றோமோ, உண்மையில வந்து அந்த அகங்காரமே குணத்தினால தான் ஆச்சு. குணங்கள் தான் காரியத்த பண்றது. அந்த காரியத்துல அகங்காரமும் ஒன்று. நான்ற அந்த ஜீவனுக்கு மாயை மறைக்கல. நம்ம அப்படித்தானே எடுத்துக்கிறோம். மத்த சம்பிரதாயவாதிகள்லாம் நம்மள்ட்ட ஆர்கியூ பண்றதே இதுதான். இவனுக்கு எங்க மாயை வந்து யாருக்கு மாயை இந்த இண்டிவிஜுவலுக்கு வரல. இந்த இண்டிவிஜுவல் இருக்கிறதே மாயையினாலதான். அப்போ இந்த குணங்களுக்கு அப்பால்பட்ட இன்னொரு ஒண்ணு கர்த்தாவாக இல்லை. குணேபியகா அந்நியம் கர்த்தாரம் நா. எதை வச்சு நீ அதை பார்க்கிற அனுபஷ்யதி சாஸ்திரம் உனக்கு காண்பிக்கிறது அந்த சுரூபத்தை. அதனால அது அனுபஷ்யதி அப்படின்னு சொல்றான். பஷ்யதிங்கிறத விட அனுபஷ்யதி நன்றாக பார்க்கிறான், சாஸ்திரம் வழியாக பார்க்கிறான். இல்லைன்னா இதை தவிர வேற ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். கர்த்தாரம் நாஸ்தி இதி யஹ அனுபஷ்யதின்னு எடுத்துக்கலாம். இல்ல அந்நியம் கர்த்தாரம் ந அனுபஷ்யதின்னு எடுத்துக்கலாம். இதுதான் கர்த்தான்னு ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இதுதான் கர்த்தாவாக இருக்கு. குணங்கள் தான் கர்த்தா. அது காரியத்தை பண்றது. அதுக்குள்ள உனக்கு அகங்காரம் தெரியறது. அதுல சுக துக்கங்கள் தெரியறது. அதனுடைய அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரே திரிகுணம் தான். அது அது புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இல்லைன்னா அது மத்ததெல்லாம் நம்பிக்கை. ஏன்னா இந்த குணங்கள் பார்க்கறதுனால கூட அன்டச்சடாக தான் இருக்கோங்கிறது தெரியும். நம்ம இது காரியத்தை ஆத்மா பண்றது இல்ல குணங்கள் பண்ணுது அப்படின்னாலும் கூட அது நம்மள அஃபெக்ட் ஒரு விதத்துல பண்ணுமே. பையன் தான் திருடிட்டான். அப்பா திருடல.
ஆனா அப்பா அஃபெக்ட் பண்றதே இல்லையா? ஏன்? எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு காக்னிஷன் அங்க இருக்கு. இருக்கிறதுனால அந்த இது நம்மள அஃபெக்ட் பண்ணதான் பண்றது. குணம் தான் காரியத்த பண்ணுதுனாலும், அது என் குணம் தானே! அப்படின்னு நமக்கு தோன்றது இல்ல. அதனால தான் இதிலிருந்து அப்பாற்பட்டது தான் சொரூபம்ங்கிறதும் தெரியணும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. அது ஃபுல்லாவே அத்தியஸ்தம் தான். இன்ஃபாக்ட் ஃபைனலி மாயைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு தானே ஆகிறது. அந்த ஞானம் வரும் பொழுது, இவன் இந்த குணங்களிலிருந்து விடுபட்டவனாகிறான். அதனால யதா பாஷ்யம் திரஷ்டா ந அந்யம் காரியகரண விஷயாகார பரிணதேபியः குணேபியः கர்த்தாரம் அந்யம். கர்த்தாங்கிறவன் யாருன்னா, இந்த காரியம், கரணம், விஷயம் என்று பரிணாமம் எதுக்கு ஏற்பட்டிருக்கு? குணத்திற்கு ஏற்பட்டிருக்கு. காரியம் ஆக்ஷன், கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன், விஷயம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்ஷன். ஆக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன், ஆப்ஜெக்ட் எல்லா காரகமும் எடுத்துட்டுலாம் அந்த கர்த்தாவை விட்டுட்டு இந்த கர்த்தா காரியகரண விஷயத்துல தான் ஆசிரியம். அதனாலதான் அதை இதுல சேர்க்கல. நான் எப்ப கர்த்தாவாகிறேன்? கர்ம இருக்கிறதுனால். சுதந்திர கர்த்தான்னாலும் கர்த்தாவினுடைய ஸ்வரூபத்துல நான் கர்த்தா இல்ல, கர்மா இல்லாத வரைக்கும் இல்லையா? கர்த்துஹு ஈப்சித தமம் கர்ம. காரிய கரண விஷய ஆகார பரிணதேபியா. இந்த குணேபியா குணங்கள் காரியமாக தெரியறது, கரணமாக தெரிகின்றது, விஷயங்களாக தெரிகின்றது. இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சா? விஷயம், கரணம், காரியம். காரியம்ன்றது தேகத்தை கூட குறிக்கும் சமயத்துல. காரிய கரண சங்காதம்னு சொல்றோம். அங்க தேகத்தை குறிக்கிறது இல்ல. பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பாடி காரியம், மைண்ட் கரணம், அந்த கரணம், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் விஷயம். காரியகரண விஷயாகாரம்ன்ற பொழுது பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு சுவாமிஜி இதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. இந்த குணங்கள் சத்வரஜஸ்தமோ குணங்கள் என்கின்ற இந்த மாயா பிரகிருதி இருக்கே, அது என்னவாக இப்ப எனக்கு தெரியறது? இந்த தேகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு அனுபவம். அந்த தேகத்துக்குள்ள புத்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவம். அந்த புத்தி வழியாக விஷயங்கள், ஆப்ஜெக்ட்ஸ், புத்தி மட்டும் இல்ல எல்லா காரணங்களும். ஆக்சுவலி மைண்ட்ன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுனால அந்த கரணம் எல்லாமே ஞான இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இது அதெல்லாமும் கூட கரணத்துல சேர்றது. ஸ்தூலமா இருக்கிறது காரியம், சூக்ஷ்மமா இருக்கிறது கரணம். சோ பாடி அண்ட் கரணம் முடிஞ்சு வச்சா வெளியில இருக்கிறது எல்லாம் விஷயம். இதுக்குள்ளதானே நம்மளோட அனுபவங்கள் முழுக்க இருக்கு. அகங்காரத்தையும் கரணத்துக்குள்ள சேர்த்துறோம். மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இது எல்லாமே அந்த கரணம் தான். இப்ப கரணம்ங்கிறதுல எது சேர்க்கணும்? மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், பிராணன், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், இது அத்தனையும் கரணத்துல சேர்ந்துருது. அப்புறம் ஸ்தூலமா இருக்கிற உடம்பு, கை, காலு, கண்ணு, கோலகம் அதெல்லாம் இந்திரியம்னு சொல்லும்போது சூக்ஷ்மம் தான். இது கரணத்துல வர்றதெல்லாம் சாப்ட்வேர். எல்லா ஹார்ட்வேரும் காரியத்துல வந்துடுத்து, எல்லா சாப்ட்வேரும் கரணத்துல வந்துடுத்து, அகங்காரம் சேர்த்து. வெளியில இருக்கிற திங்ஸ் எல்லாம் விஷயத்துல வந்துடுது. இப்ப இதுதான் மொத்த உலகம்.
அனுபவம் முழுக்க. இது எல்லாம் குணத்தினுடைய பரிணாமம் தான். எல்லாம் குணத்தினுடைய பரிணாமம். பரிணதேபியா குணேபியா. இத தவிர கர்த்தான்னு ஒருத்தன் கிடையாது. ஸ்தூல கர்த்தாவும் கிடையாது, அகங்காரம்ன்ற சூக்ஷ்ம கர்த்தாவும் ஒருத்தன் கிடையாது, யாரும் கிடையாது. ஈஸ்வரனே அதுக்குள்ளதான் வந்துடுறார். இதுக்கு வெளியில ஈஸ்வரன் இருக்காருன்னு கேட்கக்கூடாது. காரிய காரணத்துக்குள்ள சமஷ்டி லெவல்ல ஈஸ்வரனும் வந்துடுறார். அப்போ இதுக்கு வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு யதா திரஷ்டா வித்வான் சன்னு ந அனுபஷ்யதி. வேற கர்த்தா இருக்கிறதாக பார்க்காத பொழுது இவ்வளவுதான் அப்படிங்கிற ஞானம், நாட்டு நம்பிக்கையை சொல்லலைங்க. ரூப சித்தி ஏற்பட்ட அப்புறம் முக்தி தானே. குணாக ஏவ சர்வ அவஸ்தாக சர்வ கர்மாணாம் கர்மணாம் கர்த்தாரகா இது ஏவம் பஷ்ய. எல்லா அவஸ்தை எல்லா கர்மா எல்லாமே குணம்தான். கர்த்தாவாக இருக்கிறது அதுதான் இது எல்லாத்தையும் ஏற்படுத்துறது. குணேபியஸ்ச பரம் குண வியாபார சாட்சிபூதம் வேத்தி. குண வியாபார சாட்சி. அதனால குணேபியா பரமாக இருக்கணும். ஏன்னா குணங்கள் செய்வதால், செய்கின்ற விஷயங்களால், குணத்தினுடைய சேஷ்டைகளால் தீண்டப்பட முடியாத சொரூபமாக இருக்கும் பொழுதுதான் மோட்சம். அதனால்தான் குணேபியா பரம் வேத்தி. இது வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி, அது வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி. இதுவும் இருந்து அதுவும் இருந்ததுன்னா இது அதை தொடும். குணங்கள் தனியா இருந்து அது வேலையை பண்ணிட்டு இருக்கு, நான் தனியா இங்க இருந்து அதை பார்த்துட்டு இருக்கேன்னா கூட அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். ஏன்னா அது என்னுடைய குணம் தானேன்ற. அது மித்யா, இது சத்தியம்ங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறம் அது இல்லை உண்மையில், அது சூப்பர் இம்போஸ்ட். அந்த ஞானம், மித்யாத்வ ஞானம் வரணும். அந்த மித்யாத்வ ஞானம் வரும்பொழுது ஆத்மஸ்வரூபம் பரமார்த்த சத்தியம். இது தெரியும் பொழுது தெரியறது, அவ்வளவுதான். அதனாலதான் இந்த வியாபகாரிக்கம் பிராதபாசிகம்ன்ற வார்த்தையை சொன்னா அத்தனை சத்தியம் எப்படி இருக்க முடியும், ரெண்டே சத்தியம் தான் அப்படிலாம் பேசுறான் அந்த மத்த சம்பிரதாயக்காரன். தெரியும் போது தெரியறது வியாபகாரியம். இப்போ கயத்துல பாம்பு தெரியறதுன்னா பாம்பு தெரியும் போது தெரியறது, அவ்வளவுதான். அது எந்த சத்தியத்துல சேர்ப்பது? பானை கூட தான் தெரியும் போது தெரியறது. ஆனா பாம்புன்றதுல கயத்துல இருக்கிற பாம்புக்கும் மண்ணுல இருக்கிற பானைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? கயத்துல இருக்கிற பாம்பு போனதுக்கு அப்புறம் ஞானத்தினால பாம்பினுடைய எஃபெக்ட் அதோட போயிடுது, ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த பாம்புனால. ஆனா மண்ணுல இருக்கிற பானை, மண்ணுதான்ற ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த பானையில தானே தண்ணி வைக்க முடியும். அப்ப பானை புத்தி தொடர்றது. மண்ணுங்கிற சத்தியம் தெரிஞ்சாலும் பாதித அனுவருத்தியாக பானை புத்தி தொடர்றது. ஆனா கயத்துல இருக்கிற பாம்புல பாம்பு புத்தி போனதுக்கு அப்புறம், கயிறு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பு புத்தி தொடராது. அதனால இதை பிராதிபாசிக சத்தியம், இதை வியாபகாரிக சத்தியம்னு பிரிக்க வேண்டியது. ஸ்வரூபதா ரெண்டும் அசத்தியம்தான், வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதுனால. ஆனா வித்தியாத்வ திருஷ்டியில பார்க்கும் பொழுது சத்தியம், சத்தியத்தினுடைய சுரூபத்திலேருந்து பார்த்தால் வித்யாக்கு இடமே இல்லை. பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் பான களிமண் மித்தியால கூட இடம் இருக்கு. ஏன்னா ஆகாசம்ன்ற இன்னொரு ஒரு பதார்த்தம் இருக்கு, அதனால ஷேப்பு தெரியறது. அதே இருக்கிறது களிமண்ணு தான்னாலும் உருண்டையா இருக்குன்றதுக்கு காரணம் ஆகாசம்ன்ற இன்னொன்னோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொருளே இல்லையே. அப்போ எல்லா டிஃபெக்ட்ஸும் நம்ம இதுல கொண்டு முடியாது. சத்தியம் மித்யாவை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக பான களிமண்ணை உபயோகப்படுத்துறமே ஒழிய, அங்க இருக்கிற மாதிரியே இங்க மெட்டீரியல் காசா இருந்து உலகம் அப்படியே மாறி இருக்கு, ஷேப் வந்திருக்கு அப்படிலாம் எடுத்துக்க கூடாது. அதனால குணேபியா பரம் கர்த்தாரம் ந வேத்தி அப்படிங்கிற பொழுது அந்த குணங்கள்
இருக்கிற வரைக்கும் அது தெரியறது. இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. தான் சத்துவமாக பார்த்தால் இது அந்த மாதிரி ஒண்ணு இல்லவும் இல்ல. அது என் மேல அத்தியஸ்தம். அந்த ஒரு குணத்தினுடைய விளையாட்டுல அது தெரியறது. அப்ப குணம்னு ஒண்ணு தனியா இருக்கான்னா, அதுவும் இல்லைன்றோம். அதனாலதான் மாயைன்னு ஒண்ணு இல்லை. மாண்டூக்கிய காரிக்கால கிளியரா சொல்லிட்டார். மாயா நாஸ்தி ஏவ. பாஷ்யக்காரர் மாயா எபிக் ஒண்ணுமே இல்லை. எது இல்லாம இருக்கோ அதன் பெயர் தான் மாயை அப்படிங்கிறார். தஸ்ய ஆக்கியா மாயா யஹா ந வித்யதே தஸ்ய ஆக்கிய இல்லாத ந வித்யதே எது இல்லையோ அதுக்கு மாயைன்னு நாங்க பேர் வச்சிருக்கோம்ன்ற. இல்லாத எதுக்கே அதை பத்தி இவ்வளவு பேசுற? ஏன்னா நீ பாக்குறிய, நீ பாம்பை பாக்குறிய கயத்துல, அதனால நாங்க அதை சொல்ல வேண்டியது. பாம்பை பத்தி பேசுறோம் அவ்வளவுதான். நீ பாம்பை பார்க்கலன்னா நான் பாம்பை பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாம்பு பார்க்கப்படுவதால் அது பேசப்படுகிறது, அவ்வளவுதான். ஆனா அது இல்லதான், இல்லாத பாம்பு தான் அது. உடனே வேற இடத்துல இருக்கிற பாம்பு தானே இந்த இடத்துல பார்ப்பேன், அது எங்கேயோ இருந்துதான் நானும் அப்படி. அதாவது திருஷ்டாந்தம் சொன்னோம்னா திருஷ்டாந்தத்தை உட்கார்ந்து அது எந்த விஷயத்தை காண்பிக்கிறதுக்காக அதுக்குதான் திருஷ்டாந்தம் ஸ்கோப். எக்ஸாக்ட் ரிப்ளிகாவா இருக்க முடியாது இல்ல. ஒரு திருஷ்டாந்தம்னா இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் தாஷ்டாந்திகத்தை இந்த திருஷ்டாந்தத்தினுடைய அம்சத்தை வச்சு நம்ம காண்பிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால மத்பாவம் அப்படிங்கிற மம பாவம் அதிகச்சதி சகா திரஷ்டா. மம பாவம்னா மம ஈஸ்வர பாவம். ஈஸ்வர பாவம் என்ன? அதேதான். பிரம்மவஸ்துவானது பட்டுக்கொள்ளாமல் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றது அப்படிங்கறதான ஈஸ்வரனுடைய பாவம். அதேதான் இங்க ஜீவபாவம் என்ன? அதே பிரம்மம் பட்டுக்கொள்ளாமல் இதுக்கெல்லாம் சாட்சி ஆகிறதுன்றது. இங்கேயும் 3 குணங்கள் தான் பண்றது. ஈஸ்வரனுடைய சந்தர்ப்பத்திலையும் 3 குணங்கள் தான் பண்றது. ஈஸ்வரனுடைய சுரூபமும் பிரம்மம், ஜீவனுடைய சுரூபமும் பிரம்மம். அந்த ஸ்கேல்ல வேணா வித்தியாசம் இருக்கே வழிய ரெண்டுமே ஒரே வஸ்து தான் அப்படிங்கிறதுனால ஒரே விதமாக தான் ஆப்ரேட் பண்றது. அப்போ பிரம்மத்தினுடைய ஸ்கேல்ல வித்தியாசங்கிறது உபாதி திருஷ்டியா, ஸ்வரூப திருஷ்டியா ஏது ஸ்கேல்? ஒரே சைதன்யம் தானே இருக்கிறது. ஒரே ஞப்தி சுரூபம்ங்கிற பொழுது இது வேற ஞப்தி, ஈஸ்வரனுக்கு வேற ஞப்தி கிடையாது. ரெண்டும் ஒரே ஞப்தி தான். அப்போ சுரூபத்தகா ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பாவம் வரும்பொழுது மத்பாவம் அதிகச்சது. ஏன்? குணம்தான் பண்ணுதுங்கிறது ஈஸ்வரனும் பாக்குறான் இல்லையா, ஜீவனும் அதுதானே பாக்குறது. அப்போ மத்பாவம் அதிகச்சதி. ஜீவேஸ்வர ஐக்கியம் சர்வசாமான்யம். சுரூபத்தகா ரெண்டும் ஒண்ணுதானே. எப்போ நீ அகங்காரத்துக்கு அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் தான் இல்லைன்னு தள்ளியாச்சோ, அப்ப அது ஜீவாத்மாவா இருந்தா என்ன, பரமாத்மாவா இருந்தா இது ஈஸ்வரனா இருந்தா என்ன, இரண்ய கர்ப்பனா இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, ஆடா இருந்தா என்ன, மாடா இருந்தா என்ன, ஏன்னா அது எல்லாமே குணத்துக்கு கீழே வந்துவிட்டேன். அகங்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு தேகங்கள், இந்திரியங்கள், அனுபவங்கள் அத்தனையும் குணத்துக்கு கீழே வந்துடுதுன்னா மீதி இருக்கிறது என்ன? ஞப்தி தான். குணத்துக்கு கீழே வந்தது மாடா இருந்தா என்ன, குணத்துக்கு கீழே வந்தது மனுஷனா இருந்தா என்ன, ஈஸ்வரனா இருந்தா என்ன, இரண்ய கர்ப்பனா இருந்தா என்ன, விராட்டா இருந்தா என்ன, டசன்ட் மேட்டர். குணத்துக்குள்ள ஒண்ணு பெருசுன்னு இருக்கும், ஒண்ணு சின்னதுன்னு இருக்கும், ஒண்ணு இப்படிப்பட்ட உடம்புன்னு இருக்கும், அப்படிப்பட்ட உடம்பு. அதை பத்தி நம்ம கவலை இல்லையா, அதுதான் தள்ளியாச்சே. அதனால மத்பாவம் அதிகச்சதி, அடைகிறான், ஞானி ஆகிறான், ஈஸ்வரன் ஆகிறான். ஈஸ்வரனாதான் இருக்கான், அந்த சுரூபத்தை அடைகிறான், புரிந்து கொள்கிறான். கதம் அதிகச்சதி உச்சதே. எப்படி? குணான் ஏதான் அதீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைஹி விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே. ஈஸ்வர தன்மை. தேஹி ஏதான் த்ரீன் குணான் தேக சமுத்பவான் அதீத்ய ஜன்ம மிருத்யு ஜரா துக்கே துக்கைஹி விமுக்தஹ சன்னு அமிர்தமஷ்ணுதே. தேஹி தேகம் எனது என்ற எண்ணம் உடையது, அதான் தேகி.
தேகத்தில் உள் இருப்பதுன்னு நம்ம சொன்னோம்னா அப்ப தேகம்னு ஒண்ணு இருக்கு, உள்ள ஒண்ணு இருக்குன்னு ஆயிடும். தேகம் எனது என்ற ஒரு ரெகக்னிஷன் இருக்கக்கூடிய வஸ்துக்கு தேகின்னு பேர். உண்மையா தேகம் இருந்துதான் ஆகணும்னு இல்ல. தேகம் இருக்கிறதுங்கிற பாவம் இருக்கிறதே தேகிதான். தேகத்தை உடையதாக தன்னை பார்ப்பது. அந்த தேகி ஏதான் த்ரீன் குணான், இந்த திரிகுணத்து பிரகிருதி இருக்கே, தேக சமுத்பவான். இந்த தேக சமுத்பவான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு சமாசம் அது. நம்ம எப்படி எடுத்துப்போம் பொதுவா இதுக்கு அர்த்தம்னா, தேகத்தோடு கூடவே பிறந்தது எடுத்துக்கலாம். இல்ல தேகத்தில் இருந்து பிறந்தது இல்லையா? ஆனா பாஷ்யக்காரர் இந்த இடத்துல காரணம் தேகம் எங்கேருந்து பிறக்கிறது? குணத்துல இருந்து தானே பிறக்கிறது. அதனால ரகுரீகியா எடுத்துக்கிறார். தேகம் எதிலிருந்து பிறந்ததோ அது அப்படின்னு. ஏன்? திரிகுணத்தை சொல்றதுனால. திரிகுணம் இதிலிருந்து தேகம் பிறந்ததனால் இங்க தேக சமுத்பவான் என்பது தேகம் எதிலிருந்து பிறந்ததோ அந்த 3 குணங்கள் அதீத்ய, அதை கடந்து ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தஹா, பிறப்பு இறப்பு வயோதிகம் துக்கம் முதலியவற்றில் இருந்து விடுபட்டு அமிர்தமஷ்ணுதே, அமிர்தத்தன்மை அடைகிறது. எப்படின்னா இந்த ஜென்ம மிருத்யு ஜரா துக்கம்லாம் இந்த குணத்துல இருக்குங்கிறத உன்னால நீக்க முடியறதோனோ அது எல்லாத்தையும் நீக்கின அப்புறம் நீ இருக்கியே புத்தியில. ஏன்னா அவன் சொரூப்பு மீதி இருக்கோ இல்லையோ. இது அத்தனையும் நீக்கினதுக்கு அப்புறம், புத்தியால நீக்கினதுக்கு அப்புறம், இந்த அத்தியஸ்த விஷயங்கள் நீக்கினதுக்கு அப்புறம் உன் சொரூபம் மீதி நிக்கிறதோனோ. இன்ஃபேக்ட் அதெல்லாம் ஆகவும் உன் சொரூபம் வியாபிச்சு நிக்கிறது. அது இந்த மரணம் முதலானவைகளுக்கு அதை தொடாதே. ஏன்னா மரணம்னு ஒண்ணு இருக்கணும்னா அது ஒரு பதார்த்தமாக இருக்கணும், அது காலத்துல வந்திருக்கணும். காலத்துல ஜென்மா இருந்தாதான் காலத்துல மரணம் ஏற்படும், காலத்துக்கு உட்பட்டு இருக்கணும். வயசாகுதுன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கணும், இளமைன்னு ஒண்ணு இருக்கணும், மூப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அதெல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குணம் இருக்கணும். தலை கருப்பா இருந்து இப்ப வெள்ளையாகணும், உடம்பு பளபளன்னு இருந்து அப்புறம் சுருக்கமாகணும், ஒரு பலம் இருந்து அப்புறம் தளர்ச்சி ஏற்படணும். இது எல்லாமே இந்த 2 குணங்களும் இல்லையே சுரூபத்துக்கு. எல்லாமே 3 குணத்துக்குள்ள போயிடுதே. குணத்தை தான் நீக்கிட்டு நீ மீதி இருக்கிய. அப்போ ஜென்மாவும் இல்ல, மிருத்யும் இல்ல, ஜராவும் இல்ல. துக்கம் துக்கம் எதனால வருது? ஏதோ ஒண்ணு கிடைக்காதனால துக்கம் வரும், இல்ல இருக்கிறது போனதுனால துக்கம் வரும், வலியினால துக்கம். இது எல்லாமே குணத்துக்கு உட்பட்டு தானே, ஆத்மாக்கு இல்லையே. அதுதான் நம்ம குணத்தை தள்ளிட்டோமே. அப்போ இந்த குணங்களை தாண்டி இது எதுவுமே இல்லைன்னா அவன் ஈஸ்வரன் தானே. துக்கம் ஜரா ஜென்ம மரணம் எதுவுமே இல்லை, அப்ப ஈஸ்வரன் தானே. சத்யோஜாதா பரமேஸ்வரனுக்கு பேர். நித்தியம் ஃப்ரெஷ்ஷா பிறந்தவரா இருக்கார். அப்ப ஜென்மாவும் கிடையாது, மிருத்தியும் கிடையாது, ஜராவும் கிடையாது. பரமேஸ்வரனுக்கு துக்கம். அப்படி ஒருத்தன் இருக்கான்னா அவன் மத்பாவம் ஆகதா இல்லையா? அதனாலதான் இதுக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது பாஷிகார் என்ன சொன்னார்? கதம் அதிகச்சதி, எப்படி அதை கடக்கிறான்னா இதனாலதான். குணா நேதான் யதோக்தான் அதீத்ய, சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 குணங்களை தாண்டி ஜீவன் நேவ அதிக்கிரமிய, இந்த தேகத்தை நான் பார்க்கின்ற நாட்களிலேயே அதை தாண்டான். அதாவது தேகம் நான்றது குணத்துக்கு அதீனமாக இருந்துட்டு பார்க்கும் பொழுது குணத்தை ரெண்டுத்தையும் பார்க்க முடியணும் இல்லையா? அததான் பாதித அனுவருத்தின்னு சொல்றது. சுரூபத்தகா நான் இது விவகாரம் பண்ணும் பொழுது நான் இது, ஏன்னா இத்தனை நாளா நீ விவகாரம் பண்றதுக்கு இந்த
உடம்பு நான்றதை எடுத்துட்டு இருக்கே, அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை நீ திருப்பி எடுத்துக்கிறதுக்கு. ஆனா இந்த ஞானத்தோட எடுத்துக்கும் பொழுது அது பாதித அனுவருத்தின்னு சொல்றோம். ஜீவன் ஏவ அதிக்கிரமிய மாயா உபாதி பூதான் த்ரீன் தேஹி தேக சமுத்பவான் தேகோத்பத்தி பீஜபூதான்னு சொல்றார். எது அந்த 3 குணங்கள் இந்த தேக உற்பத்திக்கு பீஜமாக. உற்பத்திங்கிறதுக்கும் அதாவது காலத்தை நான் ரெக்கக்னைஸ் பண்றதுக்கும் குணம்தான் பண்றது. விஷயங்களை பார்க்கறதுக்கும் குணம்தான் பண்றது. விஷயங்களை பார்க்கக்கூடிய புத்தியையும் குணங்கள் தான் பண்றது. அனுபவிக்கின்ற இந்திரியங்களையும் குணங்கள் தான் பண்றது. அதை நான் அனுபவிக்கின்றேன், நான் ஒரு வியக்தி அப்படிங்கிற எண்ணத்தையும் குணங்கள் தான் ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சுகதுக்க அனுபவங்களும் குணங்கள் தான் பண்றது. புரியுறதா? எல்லாரும் என்ன நினைச்சுப்போம் பொதுவா, சுகதுக்க அனுபவங்களை மட்டும் குணங்கள் பண்ணுதுன்னு. இல்லை. தேகத்தையும் குணம்தான் பண்ணுது, நான்ற அந்த எண்ணத்தையும் குணம்தான் ஏற்படுத்துறது. நான் தனி ஒருவன் என்பதாகவும் அகங்காரத்தையும் அதுதான் ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை அதுதான் ஏற்படுத்துறது. விஷயானுபவங்களை அதுதான் ஏன்னா எல்லாம் அனுபவம் தான். வெறும் அனுபவம் தான் வாழ்க்கையே. அந்த அனுபவங்கள் முழுக்க குணங்கள்னால ஏற்படுறதுதான். இப்போ தேகோத்பத்தி பீஜபூதமாக இருக்கிறது இந்த குணங்கள். ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி ஜன்மஸ்ச மிருத்யுஷ்ச ஜராச்ச துக்கானி. துக்கம்னா மத்ததெல்லாம் மதம் ஆச்சரியம் அது இது என்னென்னலாம் அனுபவங்கள் இருக்கோ அது எத்தனையும் சேர்த்துக்கலாம். அதுல தைர்ஹி ஜீவன்னேவ விமுக்தகா சன்னு வித்வான் அமிர்தமஸ்மிதே. ஜீவன்ன்றது குணத்துக்கு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா ஜீவன். புரியுறதா? ஜீவன் நேவனா என்ன அர்த்தம்? பாதித்தமாக இருக்கும் பொழுதே அர்த்தம். இல்லைன்னா எங்க ஜீவன்? நம்ம 3 குணத்தையும் நீக்கி மீதி இருக்கிறதா என் சொரூபம்னா ஜீவன் நேவங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையே. ஜீவன் நேவன் சொல்றது அந்த குணங்களுக்கு அதீனமா இருக்கக்கூடிய தேகிய சொல்றது, தேகத்தையும் சேர்த்து. ரூபத்தகா பார்த்தேன்னா ஜீவன்ன்ற வார்த்தை கூட அர்த்தம் கிடையாது. ஜீவன் நேவன் பகவான் சொல்லி இருக்கிறதுனால விமுக்த சன்னு வித்வான் அமிர்தம் அஷ்டத்தை. ஏன்னா அமிர்தத்துவத்தை அடைகிறான் வித்வான்னு சொல்லும் பொழுதும் வித்வத்து புத்தி இது எல்லாமே இதுக்குள்ளதான். 3 குணத்துக்குள்ளதான். வேக சூடாமணியில சொல்லும் பொழுது எந்த காத்து மேகங்களை கொண்டு வருதோ அதே காத்துதான் மேகங்களை நீக்குதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். மேகங்கள் சேர்ந்து ஒரு மழை பெய்யறதுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்குறது எது? காற்று தான். திடீர்னு மேகங்கள்லாம் கலைஞ்சு போயிடுது, ஏன் போறது? காற்று தானே. இப்ப எது அதை கொண்டு வருதோ அதுதான் அதையும் கலைக்கிறது. அது மாதிரி இது எது அந்த விருத்தியை ஏற்படுத்தித்தோ அந்த ஒரு புத்திக்குள்ளதான் இந்த விருத்தி வருது. ஏன் ஒருத்தருக்கு வருது, ஏன் ஒருத்தருக்கு வரல? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? ஏன்னா ஒருத்தனுடைய பிரயத்தனம் அவன் ஏன் பண்றான்? அதுவும் 3 குணத்துக்குள்ளதானே இருக்கு அவன் பிரயத்தனம் பண்றாங்கிறது. அப்ப அந்த 3 குணங்கள்ல ஏதோ ஒரு குணம் ஜாஸ்தியாகி அவன் பண்றான். அப்ப அந்த குணம் அவனுக்கு மட்டும் ஏன் ஜாஸ்தியாச்சு? அவன் ஏதோ புண்ணியம் பண்ணான். இல்ல அவன் சூஸ் பண்ணி சத்துவ குணத்தை வளர்த்துனான்னா அவன் மட்டும் சூஸ் பண்ணான், இன்னொருத்த ஏன் சூஸ் பண்ண? கேள்வி கேட்டுட்டே போனோம்னா பதில் வராது ஒரு லெவலுக்கு மேல. அதனால ஈஸ்வர அனுகிரக காத்து அடிச்சுன்னு மேகம் வருது, காத்து அடிச்சுன்னு மேகம் போகுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி ஒரு ஜீவன் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஜீவன் மோட்சத்தை அடைஞ்சிடுச்சு. அதனால இது முழுக்க ஈஸ்வர அனுகிரகம் தான். இது வேற எதுவுமே சொல்ல முடியாது. இவன் சாதிச்சு கீழ்ச்சிட்டான்னோ இன்னொருத்தனுக்கு சாதிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா சொல்ல அது எல்லாமே ஈஸ்வர அனுகிரகம் தானே. தகுதி ஏற்படுறதும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான், தகுதி இல்லாம இருக்கிறதும் ஈஸ்வரத்தினாலதான். ஒத்த ஞானி யாரா இன்னும் ஆலைன்னா அப்ப ஒரு டயத்துல ஆகிறது அவ்வளவு. அதனால ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைச வாசனா. சும்மா ஒரு உயர்த்தி சொல்றதுக்காக சொல்லல, உண்மை அதுதான், யதார்த்தம். அதனால அந்த அமிர்தத்துவம் அவன் அடைகிறான் ஏதோ ஒரு வித்வான். ஏன்னா ஏன் இந்த வித்வான் ஏன் அடையனான்றது நீ குணத்துக்குள்ள இருக்கிறதுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஈஸ்வரானுகிரம் விதிவசாத்துன்னு சொல்றியோ, ஈஸ்வரானுகிரம்னு சொல்றியோ, ஏதோ நடக்கிறதுன்னு சொல்லி என்ன சொன்னாலும் சரி, எல்லாம் எப்படியும் 3 குணத்துக்கு அதீனமாக தான் அது நடக்கிறது. ஏவம் மத்பாவம் அதிகச்சதி. இது மாதிரிதான் என்னுடைய பாவத்தை அடைகிறார்.
ஏன்னா குணத்தை தாண்டிட்டாதான் ஜென்ம மிருத்யு ஜரா இல்லாம போகிறது. இல்லைன்னா பிரம்மலோகத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் பவுண்டு தானே, ஏதோ ஒரு உபாதியோட தானே போற. அப்ப அந்த உபாதியில உன்னோட ஐடென்டிட்டி, உபாதி மாறலாம், தேகம் மாறலாம், நான் இண்டிவிஜுவல்ன்றது அங்க இருக்கணும். அதனாலதானே ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து நீ வந்து உபதேசம் கேட்க போற. வைகுண்டத்துக்கு போனாலும் பிரம்மலோகத்துக்கு போனாலும் எங்க போனாலும் மோட்சம் வேணும்னா இந்த இண்டிவிஜுவல் சென்டர்ட்னஸ் போகணும் இல்லையா? அதனால குணாதீதத்துவம் தான் வழி, வேற வழி கிடையாது. இல்லைன்னா இண்டிவிஜுவல் தான். அது போகணும்னா என்ன, இந்த சாஸ்திர தரிசனம் ஏற்படணும். ஏற்படலையே, பிரதிபந்தம் இருக்க, ஈஸ்வர அனுகிரகம் தான் தேவை. யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியாது. பிரார்த்தனை தான், அதுலதான் மோட்சம் கிடைக்கும். ஈஸ்வரனை விட்டுட்டு நான் வந்து அடைஞ்சிடுவேன்னு நினைக்கிறது வந்து உடுப்பே நாஸ்தி சாகரம்னு காளிதாசன் சொன்ன மாதிரி தோணியை வச்சுட்டு கடலை தான்ற கதை தான். ஆனா மீராபாய் சொன்ன மாதிரி சூக்கு கயிறே குரு கிருப்பா அஞ்சன்னு பாயம். வத்தி போயிடுச்சுன்னா தோணி கூட தேவையில்லையே. உண்மையான கடலா இருந்தா தானே நீ வந்து தோணியை வச்சு எப்படி கிடக்கிறதுன்னு யோசிப்ப. பொய்க்கடலா இருந்து வத்தி போயிடுச்சுன்னா அது குரு அனுகிரகத்துல ஏற்படும். வத்தி போயிடுச்சு. பிகரினகி மோரே தரணனுக்கி, தாண்டனம்ன்ற கவலையே எனக்கு இல்ல. ஏன்னா குரு கிருப்பா. குரு கிருப்பானா என்ன, சாஸ்திரோபதேசம் தான், வேற ஒரு மத்ததும் இருக்கு. பட் பிரதானமா இங்க குரு கிருப்பான்னு சொல்லப்படுறது சாஸ்திரம் தான். குரு கிருப்பா அதுக்கு தேவையானது ஏதாவது குரு அனுகிரகம் பண்றாருங்கிறது வேற. பிரதானமாக வந்து இதுதான். கைர் லிங்கைஹி த்ரீன் குணா நேதான் அதீத்ய பவதி பிரபோ கிம் ஆச்சாரஹா கதம் ஜெயேதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. அர்ஜுன வந்தான். ஏன் வந்தான்? பகவான் பாஷிகாரர் சொல்றார், ஜீவன் ஏவ குணாதி குண குணான் அதீத்ய அமிர்தமஸ்மிருதே இது பிரஷ்ன பீஜம் பிரதிலபிய அர்ஜுனா உவாச்ச. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா கேட்டானே, அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டேன். ஜீவன் நேவ அப்படின்னு சொல்லிட்டார் பகவான். ஓ அப்படியா, அப்போ பெரிய ஞானின்னு ஒருத்தன் இருக்கானா, அவன் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், அந்த அவனோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டான். ஏற்கனவே 2 தடவை கேட்டாச்சு. இங்க திருப்பியும் அதே கேள்வியை கேட்கறான் அர்ஜுனன். குணா குணான் அதீத்ய அமிர்தம் அஸ்மிருதே ஜீவன் நேவன் சொன்ன உடனே அவனுக்கு கேள்விக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டான். பிரஷ்ன பீஜம். அவன் மைண்ட்ல உடனே ஒரு கியூரியாசிட்டி தானே. ஞானினா எப்படி இருப்பார், தலைக்கு பின்னாடி லைட் எரியுமா, எப்பவும் அப்படியே பேசாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போவாரா, அவர் கருணை கண்கள்ன உடனே கண்ணை திறந்த உடனே அப்படியே கருணை கொட்டுமா, அவர் பேசுவாரா பேச மாட்டாரா, காஷாயம் போட்டு இருப்பாரா, வெள்ளை போட்டு இருப்பாரா, பேண்ட் ஷர்ட் போட்டு இருப்பாரா, அவர் தமிழ்ல பேசுவாரா, இங்கிலீஷ்ல பேசுவாரா, தெலுங்குல பேசுவாரா. ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷான்னு கேட்டானே. சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத. ஒரு பையன் இருந்தான் எங்களோட பேட்ச்ல. நான் சொல்றது 95 98 எங்களோட கோர்ஸ்ல. தெலுங்கு பையன் அவன். அவன் வந்து இந்த ஆரம்பத்துல ஆசிரமத்துக்கு வந்த காலத்துல அப்படியே ரொம்ப அப்ரைட்டா இருப்பான். மினிமலா தான் பேசுவான். வந்து ஒரு இந்த ஜென் புத்திஸ்ட் மாதிரி அவன் அப்படிதான் நடப்பான். ஒரு பெரிய ஒரு ஹேர் இருக்கும். அதனால அவனுக்கு வந்து ஸ்தித பிரஜா அப்படின்னு பசங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து பேர் வச்சுட்டான். ஸ்தித பிரஜா ஸ்தித பிரஜான்னு பேர் வச்சுட்டா. அப்போ ஒரு தடவை இந்த போர்ஷன் வந்தது. வந்தபோது ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, இந்த போர்ஷன்ல அந்த இது ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. அது வந்த உடனே ஸ்தித பிரஜ்ஞ, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஸ்தித பிரஜ்ஞான்னு சுவாமிஜி. உடனே எல்லாரும் கிளாஸ் முழுக்க, இவன் பேர் கிஷோர், கிஷோர்ஜி, கிஷோர் சுவாமிஜி, கிஷோர் சுவாமிஜின்னா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் திருப்பி குட்டியாக்கு போன அப்புறம் கேட்டாரு, என்னது இது கிஷோர் கிஷோர்ன்றேன்.
இல்ல ஸ்தித பிரஜன்னு அவனுக்கு தான் இங்க பட்ட பேரு. அதனால கிஷோர் சாமிஜின்னு சொல்ல தெலுங்கு சுவாமிஜின்னு பதில் சொன்னான். ஏன்னா ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷான்னு கேட்ட உடனே தெலுங்குன்னு அவருக்கு புரியல. ஏன் எல்லாரும் தெலுங்குங்கிறது. இப்ப இவன் தெலுங்கு பையன் பேரு தான் ஸ்தித பிரஜ்ஞன் இங்க பட்ட பேர் வச்சிருக்கோம். அதனால சொன்னான். அப்புறம் அதை பேஸ் பண்ணி அவருக்கு பேர் வச்சார் பின்னாடி. நான் டீட்டெயில் சொன்னேன்னா அது யாருன்னு தெரிய வேண்டாம் பப்ளிக் கிளாஸ்ல. பட் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த நடந்தது இந்த மாதிரி ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். அது அதெல்லாம் இங்க வந்து தாத்பரியம் இல்லை இல்லையா? சும்மா அது கியூரியாசிட்டி அர்ஜுனனுக்கு. இவன் எப்படி பேசுவான், எப்படி இருப்பான்? இப்ப ஒரு ஞானியை பார்த்தா எதிர்க்க பகவான் சொல்லிட்டு இருக்காரு ஞானி. இவன் வேற எங்கேயா இருப்பானான்னு தேடுறான். சாட்சாத் கிருஷ்ணரே எதிர்க்க இருக்கும் பொழுது லட்சணம் கேட்கிறான். கைர் லிங்கைஹி த்ரீன் குணான் ஏதான் அதீத்ய பவதி கிம் ஆச்சாரः கதம் ச ஏதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. பிரபோ கைஹி லிங்கைஹி ஏதான் த்ரீன் குணான் அதீதः பவதி. அதீத்ய பவதின்னு இருக்கு, அதீதோ பவதி. அதான் வந்து கரெக்டா வரும். கிம் ஆச்சாரः கதம் ச ஏதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. ஹே பிரபு பகவானே, கைஹி லிங்கைஹி எந்த விதமான லிங்கங்கள்னால சின்னங்கள்னால ஏதான் த்ரீன் குணானு இந்த 3 குணங்களை அதீதா பவதி தாண்டியவனாக ஆகின்றான். எந்த குணங்களால், எந்த விதமான லிங்கங்கள்னால், தெரிகின்ற விஷயங்கள்னால் அர்த்தம். என்ன தன்மையினால் அப்படின்னு சொல்லலாம். என்ன தன்மையினால் 3 குணங்களை கடந்தவனாகின்றான். எப்படி தாண்டான் என்பதாக 3 கேள்வி கேட்கிறான். ஆனா 2 கேள்வியா எடுத்துக்கிறார் பாஷ்யக்காரர். ஏன்னா முதல்ல 2வது கேள்வியும் ஒண்ணுதானே. அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு எப்படி அவன் ஆறான், இதுதானே கேள்வி. அப்படிங்கிறதுனால 2 கேள்வியாக தான் பகவான் எடுத்துக்கிறார், பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். கைஹி லிங்கைஹி சின்னைஹி த்ரீனேதான் வியாக்கியாதான் குணான் அதீதா அதிக்ராந்தா பவதி. हे प्रभो किम आचारः कः अस्य आचारः इति किम आचारः. அவன் நடத்தை எப்படி, அவன் எப்படிப்பட்ட சின்னங்களால அவன் அதிக்ராந்தன் ஆகிறான். கதம் கேனச்ச பிரகாரேண ஏதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே அதீத்ய வர்த்ததே. பார்த்துட்டோம். அதுதான் குணாதீதஸ்ய லட்சணம், குணாதீதத்துவ உபாயம். 2 தான்ப்பா கேள்விங்கிறார் பாஷ்யக்காரர். 3 கேட்டான் அர்ஜுனன். ஆனா முதல் 2 கேள்வி லட்சணம் என்ன, நீ லிங்கம் என்ன ஆச்சாரம் என்னன்னு கேட்டாலும் 2மே லட்சணம் தானே கேட்கிற. பார்க்கிற சின்னங்களா இருந்தா என்ன, நடத்தையை வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தா 2மே லட்சணம் தான். அதனால குணாதீத லட்சணம் ஒண்ணு, குணாதீதத்துவ உபாயம் ஒண்ணு. எப்படி வந்து குணாதீதத்தை அடையிறது அப்படின்னு 2ஆக பிரிச்சு கேட்கவும். அர்ஜுனேன பிருஷ்டா அஸ்மின் ஸ்லோகே பிரஷ்னத்வயார்த்தம் பிரதிவச்சனம் பகவான் உவாச்ச. பிரஷ்னத்வயம்னே சொல்றார். அந்த 2 கேள்விக்கு பிரதிவச்சனமாக பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஒரு ஸ்லோகம் சொல்ல இந்த பதில சொல்றார். எத்து தாவத்து கைர்லிங்கைஹி யுக்தா குணாதீதா பவதி தச்ருணு. முதல்ல லிங்கம், எந்த லிங்கத்தோடு இருக்கிறவன் குணாதீதனாகிறான் என்பதை கேள் அப்படின்னு பகவான் சொல்றார் அப்படின்னு கனெக்ஷன் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி விருத்தானி ந காங்கதி.
ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறுகிறார், என்ன சொல்றார்? பிரகாசம் ச, ஹே பாண்டவ, பிரகாசம் ச பிரவிருத்திம் ச மோகம் ஏவ ச சம்பிரவிருத்தானி ந துவேஷ்டி நிவிருத்தானி ந காங்க்ஷதி. பிரகாசம், பிரவிருத்தி, மோகம். ஏற்கனவே சொல்லியிருக்காரு இதை பத்தி இந்த அத்தியாயத்துல. பிரகாசம் என்ன எதனால வருது? சத்வம். பிரகாஷே சத்வம் சஞ்சயதி. ரஜசு பிரவிற்த்தியில கொண்டு விடுறது, தமசு மோகத்துல கொண்டு விடுறதுன்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால பிரகாசம் ச பிரவிற்த்திம் ச மோகமேவச்சன்னா சத்வம் ரஜஸ் தமஸ். இது மூணும் சம்பிரவிருத்தானி ந துவேஷ்டி. இந்த ரஜசனுடைய காரியமோ தமசனுடைய காரியமோ சத்துவத்தினுடைய காரியமோ நடக்கும் பொழுது யார் அவற்றை வெறுக்காமல் இருக்கிறானோ, நிவிருத்தானி ந காங்ஷதி, இதெல்லாம் போகணும் என்று எவன் ஆசைப்படுகிறானோ, இல்ல சென்று விட்டவைகளை எவன் விரும்புகிறானோ, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவன் அது ஒரு லிங்கம். இப்போ லட்சணம் சொல்றார். பாஷிகார் சொல்ல போறார், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற லிங்கம் தான், வெளியில தெரியற லிங்கம் கிடையாது. அவன் ஞானியா இல்லையா நீ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, நமக்கு தேவையான லட்சணம் இது. நம்ம ஞானியா இல்லைன்னா நமக்கு இதுல வித்தியாசம் வருதா அப்படின்னா ஞானி இல்லைன்றத புரிஞ்சுக்கலாம். தனக்குள்ளதான் இந்த லிங்கம்ன்றார், வெளி மனுஷன். பாஷிகாரே சொல்ல போறார் பின்னாடி. பிரகாசம் ச சத்வகாரியம் பிரவிற்த்திஞ்ச ரஜஸ்காரியம் மோகமேவச்ச தமஸ்காரியம் ஏதானி ந துவேஷ்டி. இதை அவன் வெறுக்கிறது இல்லை. ஏன்? சம்பிரவிற்த்தானி சமயக் விஷய பாவேன உத்பூதானி, விஷயாகாரமாக தோன்றுகின்றன. மம தமசா பிரத்யயா ஜாதகா, எனக்கு இப்போ தம பிரத்யம் பிறந்திருக்கிறது. தூக்கம் தூக்கமா வருது. ஞானிக்கு கொட்டாய் வருதுன்னா உடனே ஞானி ஐயோ கொட்டாய் வந்துடுதேன்னு நினைக்க போறது இல்லை. அப்புறம் யாருமே நினைக்க போறது இல்லை, ஞானியும் நினைக்க போறது இல்லை. இல்ல டயர்டாயிடுதே அப்படின்லாம். அது அந்த குணம் மேலோங்கி இருக்கா, அது மேலோங்கி இருக்கு, அவ்வளவுதான். இந்த தமஸ் பிரத்யத்தினால எனக்கு மந்தமாயிடுது. ராஜசி பிரவிற்த்தி மம உற்பன்னா துக்காத்மிகா. இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல துக்கமா இருக்கு, துக்கம் ஏற்படுது, விஷயத்துல துக்கம், விஷயத்தினால என் புத்தியில துக்கம்ன்றது ஆக்சுவலி விஷயத்துல இல்ல, அது ட்ரிகர் தானே. நம்மளோட சோபனாத்தியாசத்தினாலதான் துக்கம். துக்கத்துக்கு வெளியில ட்ரிகர் இருக்கேன்னா என்ன ட்ரிகர்? செல்போன் உடைஞ்சு போச்சு சார், துக்கமா இருக்கு. செல்போன் உடைஞ்சது ட்ரிகர் தான். துக்கத்துக்கு காரணம் என்ன? நம்ம அட்டாச்மெண்ட் வித் செல்போன் தானே. அந்த புத்தி, மமத்துவ புத்தி, என்னுடையது என்கின்ற அந்த அது நிலையாக இருக்கணும் என்ற அபேட்சை, இதெல்லாம் தான் துக்கத்துக்கு காரணம். வெளியில இருக்கிறது ட்ரிகர். அப்ப அந்த ட்ரிகர் வந்ததுனால தானே துக்கம். அப்ப அதுக்கும் அதுதான் காரணம் தான். அங்கதான் நீ அது அப்படிதான் நடக்கும், இயல்பு. காரண காரியத்துல ரஜஸ் ஓங்கும், காரணங்கள் ஏற்படும். அது அது உனக்கு நீ அதுல தாதாத்மியம், உன் புத்தியில அது ஏற்படும். சரி, புத்தி அதை பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். துக்கம் வர்றது, நீ அதிலிருந்து அப்பால்பட்டவன், சாட்சிபூதமாக இருக்க ஸ்வரூபம் என்ற அந்த டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறது, ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தான் இந்த ஞானத்தினுடைய பெனிஃபிட். மற்றதெல்லாம் அதுக்கு அதீனம் தான். இன்னர் ஸ்பேஸ் காரணம் அது என்னுடைய சுபாவம் இல்லைன்ற அந்த இன்னர் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் பொழுது சுகதுக்கத்திலேருந்து நிவிருத்தி. தேனாகம் ரஜசா பிரவர்த்திதா பிரச்சலித ஸ்வரூபாத் கஷ்டம் மம வர்த்ததே யஹ அயம் மத்ஸ்வரூப அவஸ்தானாத் பிரம்சஹ.
ததா சாத்விகः குணः பிரகாஷாத்மா மாம் விவேகித்வம் ஆபாதயன் சுகேச்ச சஞ்சயன் பத்னாதி. 3 குணம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலையை பண்றது. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுகம் வந்துடுது, ஆஹா அப்படின்னு அதுலயும் ஆனந்தப்படுறது. பகவானே சொல்றாரு, என்னது சுகம் வரும்பொழுது குதிக்காம யார் இருக்கானோ, துக்கம் வரும்போது இதுவாகாம யார் இருக்கானோ அவன் தான் யோன துவேஷ்டின காங்ஷத்தின்னு பல இடத்துல சொல்றார் பகவான். ஏன்னா அது குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா நசஜ்யதே. இதுதான் சொல்றார். அது எப்படி வேற மாதிரி எல்லாம் இன்டர்பிரட் பண்றான்னு தெரியல. இங்க இருக்கும் பொழுது சாந்தி இல்லைன்னா போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? நாளை என்றார் யாரை கண்டார், இங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. போனதுக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போவோமா, கைலாசத்துக்கு போவோமா, பிரம்மலோகத்துக்கு போவோமா, கோலோக பிருந்தாவனத்துக்கு போவோமா, ஸ்கந்தபுரிக்கு போவோமா, யாருக்கு தெரியும்? முதல்ல நம்ம சர்வே ஆவோமா? சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை இருந்தா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். பட் இன்னிதுன்றது உன் கையில இருக்கணும். இந்த க்ஷணம் இருக்கோ இல்லையோ, இந்த க்ஷணத்துல நீ உன்னை விடுவிச்சுண்டா அது அதுதான் உயர்வு. அது உன்கிட்ட இருக்குல்ல, இந்த கணம் நீ இருக்கிய இப்போ இதை கேட்டு இருக்கும் பொழுதே நீ முக்தன் தான் அப்படிங்கிறது சாஸ்திரம். நாளைக்கு நீ முக்தன் ஆக போறேன்னு சொல்லல. இப்போ இதை கேட்டுட்டு இருந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, துவைத்தம் தெரியும் பொழுதே நீ அத்வய பிரம்மம். அப்புறம் என்னத்துக்கு அங்க போகணும் இங்க போகணும்ன்றது? அது அந்த தரிசனம் பண்றதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. எல்லாம் இருக்கு, நான் எதையுமே இல்லைன்னு சொல்லி பகவான் தானே சொல்றார். நான் எதையுமே இல்லைன்னு சொல்லப்பா. துக்கம் வருது, கஷ்டம் வருது, ஆக்டிவிட்டி வருது, சாந்தியும் வருது, எல்லாமே வருது. எல்லாம் நீ ஏதோ பாக்குற, அவன் பேசுறான், உனக்கு கோபம் வருது, எல்லாம் புத்தியில ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அது அத்தனையும் நடக்கிறது நீ பாக்குற. ஆனா அது ஒரு சொரூபம் இல்லை, அவ்வளவுதான். அப்போ நம்ம எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணியா சொல்லி அதுக்குள்ள நமக்கு எவன் மேலேயும் துவேஷம் இல்லையே. மாண்டூக்கியத்துல சொல்றாரே காரிகாக்காரரும் சொல்றார், பாஷ்யக்காரரும் சொல்றார், நமக்கு வேற எவன் கூடயும் நமக்கு போட்டியும் கிடையாது, சண்டையும் கிடையாது. அவன் பாக்குற இடத்துல இருந்து அவன் பாக்குறான், அது எல்லாமே நம்ம அகாமடேட் ஆயிடுது. இந்த 3 குணத்துக்குள்ள அது அத்தனையுமே அகாமடேட் ஆயிடுது. நம்மளுடைய சிந்தனையும் அகாமடேட் ஆயிடுறது, மத்தவாளோடதும் அகாமடேட், எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிடுறோம். ஆமா, நீ சொல்றது ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து கரெக்ட். அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டும் 3 குணத்துக்குள்ளதான் வருது. உங்க அத்வைதமும் 3 குணத்து வருது. யாரும் இல்லைன்னு சொல்லியே, பிரம்மத்துல இல்லையே. ஆனா அதுதான் அந்த இதுதான் ஞானத்துலதான் புரியணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.